இன்றும் நாங்கள் ஒரு முக்கியமான காணொலியோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்க இருக்கிற மாணவர்களுக்கு பிள்ளைகளை எவ்வாறு நீங்கள் கவனிக்க வேண்டும், பிள்ளைகளும் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வடமாகாணத்திலே சகல மாவட்டங்களின் தேசிய போட்டி பரீட்சையில் முகம் கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த பகுதி ஒன்று வினாத்தாள் முழுவதும் 1லிருந்து 40 வரையான வினாவும் தெரிவு செய்கிற வினாக்களாக இருக்கின்றது. அநேகமாக இலகுவான வினாக்களாக இருக்கும். நீங்கள் அந்த வினாவில் கூடிய நேரம் நின்று வினாக்கிடாமல் நீங்கள் இடர்பட்ட உங்களுக்கு கஷ்டமான வினாக்களில் நீங்கள் வட்டம் போட்டு கடந்து சென்றிருப்பீர்கள். எல்லாருமே இந்த உயர் புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இது மற்றது பகுதி 2 வினாத்தால் உண்மையில் முழுதும் பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய வகையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 100 புள்ளிகளில் 90-95 புள்ளிகளுக்கு மேலே உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த 6 கேள்விக்கும் உடைய விடைகள் அந்த பந்திக்குள்ளே அல்லது பாடலுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பொருத்தமான விடையை தெரிவு செய்க என்று சொன்னால் நீங்கள் கோடு தான் போட வேண்டும். மற்ற கணித பகுதி, உண்மையில் கணித பகுதி மிக இலகுவான வினாக்கள் தான் இங்கே வருகின்றது. மற்றது குறியீடுகள், மற்ற சுற்றாடல் பகுதி 30 வினாக்களை உள்ளடக்கி இருக்கின்றது. மற்ற விடயம் என்னென்றால் அல்லாதது என்ற விஷயம் வருகின்ற போது தெளிவு பெற்றுத்தான் நீங்கள் கேட்கணும். அதை நீங்கள் வாசிக்க சுகமாக இருக்கும், ஆனால் கடைசியில் அல்லாததோ அப்படி ஒன்று கேட்டிருப்பாங்க. வாக்கியத்தை மெருகூற்றுவதற்கு நீங்கள் உவமை தொடர்கள், அடைமொழிகள் போன்றவற்றை பிரயோகித்து எழுதலாம். மாணவர்களது பெற்றோர்களும் நீங்கள் ஒரு சில நடைமுறைகளை பின்பற்றத்தான் வேண்டும். வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்றும் நாங்கள் ஒரு முக்கியமான காணொலியோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். வருகின்ற 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை இலங்கையினுடைய தேசிய பரீட்சைகளில் ஒன்றான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்க இருக்கிற மாணவர்களுக்கு எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த பரீட்சைக்காக மாணவர்கள் எவ்வளவுதான் கற்று அறிவினை கொண்டிருக்கின்ற போதிலும் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஆலோசனை வழிகாட்டல் என்பது இந்த நேரத்தில் மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களும் மாணவர்களுடைய உடல் உள ஆரோக்கிய ரீதியாக மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக காணப்படுகின்றது. ஆசிரியர்களுடைய கற்பித்தல் பணிகள் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான ஒரு இடைக்கால பகுதி ஒன்று வழங்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியிலே பிள்ளைகளை எவ்வாறு நீங்கள் கவனிக்க வேண்டும், பிள்ளைகளும் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சிறந்த ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவதற்காக வடமாகாணத்திலே சகல மாவட்டங்களின் தனது பணியை அயராது ஆற்றி கொண்டிருக்கின்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எழுதுகின்ற மாணவர்களுக்கு கற்பித்தல் செயற்பாட்டில் நீண்ட அனுபவத்தை உடையவர்கள், நீண்ட ஒரு பயிற்சியாளர், சிறந்த அனுபவம் மிக்கவர், சிறந்த நுட்ப முறைமைகளை கையாள்கின்ற ஒரு ஆசிரியராக காணப்படுகின்ற கிளி பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்திலே அதிகப்படியான மாணவர்களை கடந்த புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தியடைய வைத்திருந்த ஆசிரியரான சோதிநாதன் சர்மலன் அவர்களை எங்களோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். எதிர்வருகின்ற 10ஆம் தேதி தரம் 5 மாணவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தேசிய போட்டி பரீட்சையில் முகம் கொடுக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் மாணவர்கள் நீங்கள் எவ்வாறான அறிவுரைகளில் எவ்வாறான விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்றதை பிள்ளைகள் உங்களுக்கு கூறுடன் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. என்னென்று சொன்னால் பிள்ளைகள் முதலாவதாக உங்களுக்கு பகுதி 2 வினாத்தாளம், அதன் பிறகு பகுதி 1 வினாத்தாளம் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த வகையில் பகுதி 1 வினாத்தாளில் நீங்கள் மிகவும் கவனத்துடனும் கரிசனையுடனும் அந்த பகுதி 1 வினாத்தாளை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த வெட்டி புள்ளிக்கு மேல் பெற்று உயர் புள்ளிகளை பெறுவதற்கு இந்த பகுதி 1 வினாத்தாள்
தான் உங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஏனென்றால் இந்த பரீட்சை ஒரு போட்டித்தன்மை நிறைந்த பரீட்சையாக இருக்கிறபடியால் இந்த பகுதியொன்று வினாத்தால் முழுவதும் நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் காணப்படுவதால் நீங்கள் இந்த பகுதியொன்று வினாத்தால் மிக கவனத்துடன் கரிசனையுடன் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வினாக்களையும் மிக ஆழமாக கருத்தூன்றி வாசித்து அதற்கு உங்களுக்கு செய்க வழி பேப்பர் எல்லாம் தருவார்கள். அந்த செய்க வழி பேப்பரில் நீங்கள் அதுக்கு அந்த வினாவை வாசித்து அதற்குரிய தரவுகளை போட்டு விடையை கண்டு தான் நீங்கள் அந்த ஒரு மெயின் பேப்பரில் குறித்து கீற வேண்டும். ஏன்னா 1 to 40 வரையான வினாவும் தெரிவு செய்கிற வினாக்களாக இருக்கின்றது. ஒவ்வொரு வினாவுக்கும் நீங்கள் தெரிவு செய்து கோடு தான் போட போகிறீங்கள். அந்த வகையில் ஒவ்வொரு கோடு போடுறது தானே என்று சொல்லி வாசிக்காமல் கடகடாண்டு கீறிக்கொண்டு போய் செய்யக்கூடாது. என்ன செய்ய வேண்டுமென்றா மிக முக்கியமாக ஒவ்வொரு வினாவும் உங்களோட சித்தியை, அதாவது வெட்டுப்புள்ளியை மேலே வர்ற உயர் புள்ளியை தீர்மானிக்கும் என்றதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வினாவும் அது இலகுவான கேள்வி என்றுட்டு அதில் கவனம் செலுத்தாமல் உடனே இதுதான் விட வருமென்றுட்டு கீறி போட்டு போகக்கூடாது. அங்கு தரப்படுகின்ற 40 வினாக்களும் வெவ்வேறு திறன்களை அளவிடுறது சம்பந்தமாக இருக்கும். அந்த வகையில் அந்த ஒவ்வொரு வினாவும் நீங்கள் மிக சரியாக இலகுவான வினாவாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு கூடிய முக்கியத்துவம் கொடுத்து தான் செய்ய வேண்டும். நீங்கள் அந்த வினாவை வாசித்து பிறகு நீங்கள் உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த மேலதிக தாளில் எழுதி செய்க வழிகளை செய்து குறித்து எழுத வேண்டும். இவ்வாறு நீங்கள் மிக கவனத்தோடு செய்தால்தான் அந்த பகுதியொன்று வினாப்பத்திரத்தில் நீங்கள் உயர் புள்ளிகளை பெறக்கூடிய வகையில் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் ஒரு வினாவை ஒரு வசன அமைப்பில் போட்டுட்டார்கள் என்று சொன்னால் அந்த வசனத்தை வாசிக்க உங்களுக்கு பஞ்சிப்பட்டு ஏதோ ஒரு விடையை கீறிவிட்டு கடந்து செல்லக்கூடாது. அது வசன அமைப்பில் போடப்படுற வினாக்கள் தான் அநேகமாக இலகுவான வினாக்களாக இருக்கும். ஏனென்றால் அந்த அதில் செய்யப்பட்டு அந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள தரவுகளை நாங்கள் இந்த மேலதிக தாளில் குறித்து பார்த்து காணுகின்ற போது இலகுவாக விடை வரும். ஆகவே வசன அமைப்பில் வினாக்கள் தரப்படுகின்ற போது நீங்கள் அதை வாசிக்காமல் கடந்து அலட்சியம் செய்து வாசிக்க பஞ்சியில் வாசித்து விடை எடுக்க கஷ்ட பஞ்சியில் நீங்கள் அதை கடந்து போகக்கூடாது. வசன அமைப்பில் வினா வந்தால் அது இலகுவான வினாவாக இருக்கும். நீங்கள் அதற்கு கூடிய முக்கியத்துவம் கொடுத்து செய்து பார்த்து செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் 40 வினாவும் செய்து கொண்டு போய்க்குள்ள இடைக்குள்ள சில வினாக்கள் உங்களுக்கு கஷ்டமாக குழப்புற வகையில் அமைந்தால் நீங்கள் அந்த வினாவில் கூடிய நேரம் நின்று மினக்கடாமல் அந்த வினாவில் ஒரு வட்டத்தை போட்டுட்டு அங்கால உங்களுக்கு தெரிந்த வினாக்களை செய்து கொண்டு போக வேண்டும். இவ்வாறு எல்லா வினாக்களும் செய்து முடித்ததன் பிற்பாடு உங்களுக்கு மேலதிகமான நேரம் இருக்கின்ற பொழுது நீங்கள் இடர்பட்ட உங்களுக்கு கஷ்டமான வினாக்களில் நீங்கள் வட்டம் போட்டு கடந்து சென்றிருப்பீர்கள். அந்த வினாக்களை மீண்டும் ஒரு தரம் வாசித்து செய்கின்ற போது சில உங்களுக்கு விடை வரும். அவ்வாறும் உங்களுக்கு விடை பெற கஷ்டமாக இருக்குது என்று சொன்னால் அந்த உங்களுக்கு இடர்பட்ட அந்த 1-2 கேள்விகளை நீங்கள் ஏதாவது ஒரு விடையை கீறி போட்டு கடந்து செல்ல வேண்டும். அதற்கு ஏதோ ஒரு வினாவுக்கு விடை கீறாமல் நீங்கள் பேப்பரில் விடாதீங்க. ஏன்னா இது ஒரு சரியான விடையோ உங்களுக்கு விடை ரவுட்டாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் என்ன உங்களுக்கு விடை வெராட்டிக்கு அந்த எல்லா வினாக்களும் உங்களுக்கு அப்படி குழப்பமாக வராது. 1-2 வினாக்கள் அப்படி குழப்பமாக இருந்தால் அந்த வினாக்களில் கூடிய நேரத்தை செலவழிக்காதீங்க. ஏனெண்டா மற்ற கீழே உள்ள இலகுவான உங்களுக்கு தெரிந்த வினாக்களை உங்களால் செய்கிறதுக்கு போதிய நேரம் போதாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் மிக கவனத்துடன் மிக நிதானத்துடன் நேர்த்தியான வகையில் பொறுமையாக குழப்பமடையாமல் வாசித்து செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால் கட்டாயம் எல்லாருமே இந்த உயர் புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இது பகுதி 1 வினாத்தாள் தொடர்பான என்னால் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு ஆலோசனை. மற்றது பகுதி 2 வினாத்தாள் உண்மையில் முற்று முழுதும் பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய வகையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கும். தரம் 3, தரம் 4, தரம் 5, அதாவது ஆரம்ப கல்வி சிலபஸுக்குள்ள உள்ளடக்கிய விடயங்கள் தான் பகுதி 2 பேப்பர் உள்ளடக்கப்பட்டதாக இருக்கும். ஒரு வினாக்கள் கூட அந்த சிலபஸுக்கு வெளியில் வாரது மிக குறைவு. ஆகவே நீங்கள் மிக கவனத்துடன்
அந்த பேப்பரை நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 100 புள்ளிகளில் 90-95 புள்ளிகளுக்கு மேலே உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது பந்தி அமைப்பிலான கேள்வி அல்லது பாடல் அமைப்பிலான கேள்வி இந்த பகுதி 2 பேப்பரில் முன்னுக்கு இடம்பெறுகின்றது. அதில் ஒரு 6 கேள்வி கேட்பார்கள். அந்த 6 கேள்விக்கும் உடைய விடைகள் அந்த பந்திக்குள்ளே அல்லது பாடலுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பந்திக்குள்ளேயோ பாடலுக்குள்ளேயோ இல்லாத விடை இருக்காது. அந்த பந்திக்குள்ளோ பாடலுக்குள்ளோ இல்லாத வகையில் அங்கே கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் இல்லாத விடை ஒன்றை புதிதாக நீங்கள் எழுத இயலாது. அந்த பாடலோ பந்தியோ அதை கருத்தூன்றி முதலாவதாக நீங்கள் என்ன செய்யணும்னா பந்திய பாடலோ வடிவாக கருத்தூன்றி வாசியுங்க. வாசித்து ஒவ்வொரு வினாவாக வாசித்து விடை எழுதுறதை விட பந்தியை வாசித்ததன் அப்பிறகு அதில் தரப்பட்ட 6 வினாக்களையும் வாசியுங்க. அந்த 6 வினாக்களையும் வாசித்தா பிறகு திருப்பி பந்தியை வாசிக்க உங்களுக்கு இந்தெந்த கேள்விகளுக்கான விடைகள் எந்த பகுதிக்குள்ளே இருக்குதுன்னு உங்களால் இனங்காணக்கூடிய வகையில் இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் வினாக்களை வாசித்து விடை எழுதுறது இலகுவாக இருக்கும். தமிழ் பகுதி முற்றுமுழுதாக உங்களுக்கு என்ன எழுத்து அவசியம். என்ன தமிழ் பகுதியில் முற்றுமுழுதாக எழுத்து கவனத்தில் எடுக்கப்படுது. அதாவது எழுத்து பிழை, அதாவது சரியாக நீங்கள் விடை எழுதியிருந்தாலும் அதில் ஒரு அரவோ ஒரு விசிறியோ சுழியோ போடாமல் எழுத்து பிழை இருக்குமாக இருந்தால் அது பிழையாகத்தான் கருதப்படும். அநேகமான மாணவர்கள் மிக நல்ல இலகுவாக பேப்பர் நல்ல வடிவாக செய்திருக்குன்னு என்று சொல்லுவார்கள். ஆனால் புள்ளி மார்க்ஸ் வரும்போது குறைவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த தமிழ் பகுதிக்குள்ளே எழுத்து பிழைகளுடன் கூடிய விடைகள் எழுதுவதால் அவர்கள் மார்க்ஸ் இல்லாமல் போகுது. உங்களுக்கு மேலதிகமான பேப்பர்கள் தாராளமாக தரப்படுகின்றது. தமிழ் பகுதி என்று சொன்னாலும் அந்த மேலதிகமான பேப்பரில் எழுதி பார்த்து நான் மிக சரியாக எழுதியிருக்கிறேன்னா எழுத்து பிழை ஏதாவது இருக்குதா என்று சொல்லி பார்த்து நீங்கள் உங்களது பேப்பரில் விடையை எழுதலாம். இவ்வாறு தமிழ் பகுதி வினாக்களில் எழுத்துப்பிழைக்கு கூடிய கவனம் செலுத்தப்படுறதால் எழுத்துப்பிழை விடாமல் நீங்கள் விடைகளை எழுதி பழகிக்கொள்ள வேண்டும். இதற்கு உங்களுக்கு தாராளமாக நேரம் வழங்கப்படுகின்றது. அதால் மற்றது தெரிவு செய்க என்ற கேள்வி வருகின்ற பொழுது அநேகமான மாணவர்கள் அந்த தெரிவு செய்து அந்த இடைவெளியில் விடை எழுதுவார்கள். அவ்வாறு பொருத்தமான விடையை தெரிவு செய்க என்று சொன்னால் நீங்கள் கோடு தான் போட வேண்டும். பொருத்தமான விடையை தெரிவு செய்து எழுதுக என்று வருகின்ற பொழுதுதான் என்ன விடையோ அதை தெரிவு செய்து நீங்கள் அந்த இடைவெளிக்குள்ளே எழுத வேண்டும். இவ்வாறு நீங்கள் மிக கவனமாக அறிவுறுத்தல்களை வாசித்து அந்த அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் விடை எழுத பழகிக்கொள்ள வேண்டும். மற்ற கணித பகுதி, உண்மையில் கணித பகுதி மிக இலகுவான வினாக்கள் தான் இங்கே வருகின்றது. கடந்த கால பேப்பரை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மிக இலகுவான கேள்விகள், அதாவது 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு பகுதிக்குள்ளே இருக்கிற கேள்விகளே அதில் நிறைய வருகின்றது. அந்த இலகுவான கேள்விகளை கூட அநேகமான மாணவர்கள் பிழை எடுத்துவிட்டு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இலகுவாகத்தானே கேள்வி இருக்குது என்றுட்டு அந்த கேள்விக்கு கூடிய முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த கேள்வியை உடனடியாக செய்து பார்த்துவிட்டு எழுதுகின்றார்கள். உங்களுக்கு இலகுவான கேள்வியோ கடினமான கேள்வியோ நீங்கள் அந்த கேள்விக்காக வழங்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த கேள்வியை வாசித்து செய்க வழித்தாள் மேலதிகமான பேப்பரில் விடையை கண்டதன் பிறகு நாங்கள் கண்ட விடை சரிதானாண்டு இன்னும் ஒரு முறை பார்த்து உறுதிப்படுத்திய பின் உங்களது வினாத்தாளுக்கு நீங்கள் விடையளிக்க பழகிக்கொள்ள வேண்டும். மற்றது குறியீடுகள், சென்டிமீட்டர், இந்த மில்லி லீட்டர், லீட்டர், இதுகளெல்லாம் சில வேளை பேப்பர்லேயே போட்டிருக்கும். அவ்வாறு பேப்பரில் போடாட்டிக்கு அந்த சென்டிமீட்டர், அந்த மில்லிமீட்டர், அந்த குறியீடுகள், நியம குறியீடுகளை நீங்கள் எழுத வேண்டும். மற்ற ரூபாய் இதுகள் எல்லாம் நீங்கள் போட்டிருக்க வேண்டும். இதுகள் நீங்கள் கணித பகுதியில் கவனிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. மற்ற சுற்றாடல் பகுதி 30 வினாக்களை உள்ளடக்கி இருக்கின்றது. அதுக்கு நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும். மிக கருத்தூன்றி வாசித்து மிக தெளிவு பெற்றதன் பின்னர் தான் விடையை கீறிக்கொள்ள வேண்டும். அதில் பரிசோதனை, அதாவது எளிய விஞ்ஞான பரிசோதனை, சுற்றாடல் சார்ந்த செயற்பாடு வினாக்களும் 5-6 வினாக்கள் அநேகம் வாடுறது. அந்த பரிசோதனைகளை நீங்கள் வடிவாக விளங்கி பார்த்து விடையை எழுதிக்கொள்ள வேண்டும். மற்ற விடயம் என்னென்றால் அல்லாதது என்ற விஷயம் வருகின்ற போது நீங்கள் அந்த சரியான விடையை நீங்கள் அல்லாததுன்றதை வாசிக்க மாட்டீங்க. இந்த கூற்றுடன் தொடர்பு படாதது, என்ன கூற்றுடன் பொருத்தப்பாடு
அல்லாதது, இந்த கூற்றுடன் பொருத்தப்பாடு அல்லாதது, இல்லை இந்த படத்துடன் பொருத்தப்பாடு அல்லாது, இவர் அல்லாதது என்று வருகின்ற பொழுது கூடுதலான மாணவர்கள் பிளவிடுறவர்கள். அந்த அல்லாதது என்று வந்தால் அதற்குரிய தெளிவு பெற்றுத்தான் நீங்கள் கேட்கணும். அதை நீங்கள் வாசிக்க சுகமாக இருக்கும், ஆனால் கடைசியில் அல்லாததோ அப்படி ஒன்று கேட்டிருப்பாங்க. அதால் நீங்கள் அந்த வாசித்து தெளிவு பெற்றதன் பின்னர் விடை எழுதி பழக்க வேண்டும். மற்ற இந்த பேப்பர்லேயே அதிகூடிய புள்ளி வழங்கப்படுறது கட்டுரை. கட்டுரையை மிக நீங்கள் அந்த மேலதிக தாள் எழுதி பார்த்து எழுத வேண்டும். தலைப்புக்கு பொருத்தமான வாக்கியங்கள் எழுத வேணும். எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியாக பேணப்பட்டிருக்க வேணும். அதே நேரம் வாக்கியத்தை கவிநிலையாக்குவதற்கு நீங்கள் உவமை தொடர்கள், அடைமொழிகள் இதுகள் எல்லாம் பயன்படுத்தி எழுதுகின்ற பொழுது வாக்கியத்தின் பெறுமதி உயர்வாக இருக்கும். என்ன அதில் உள்ள சொற்கள் அதிகரிக்கிறதுக்கான சாத்தியப்பாடு நிறைய இருக்குது. 5 சொற்களுக்கு குறையாமல் எழுதுகன்னு சொன்னால் கட்டாயம் 5 சொல்லுக்கு மேலே இருக்கணும். 6-7 சொல்லில் உங்களோட ஒரு வாக்கியம் அமைந்திருத்தல் வேண்டும். வாக்கியம் எழுதுகின்ற பொழுது நீங்கள் ஒரு வாக்கியத்தில் ஒரு எழுத்துப்பிழை விட்டீர்களாக இருந்தால் அங்கு ஒரு புள்ளி தான் வழங்கப்படும். ஒரு வாக்கியத்தில் 1க்கு மேற்பட்ட எழுத்துப்பிழைகள் காணப்படுமாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு அழகாக ஆழமாக கருத்து புலப்படுற வகையில் வாக்கியம் அமைத்திருந்தாலும் அங்கு 2க்கு மேற்பட்ட எழுத்துப்பிழைகள் காணப்பட்டால் அந்த வாக்கியத்துக்குரிய புள்ளிகளை நீங்கள் இழந்து கொள்ளுவீர்கள். அந்த வகையில் நீங்கள் தலைப்புக்கு பொருத்தமான வாக்கியம் எழுத வேணும், எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத வேணும், எழுவாய் பயனிலை தொடர்புகளை பார்த்து எழுத வேணும். வாக்கியத்தை மெருகூற்றுவதற்கு நீங்கள் உவமை தொடர்கள், அடைமொழிகள் போன்றவற்றை பிரயோகித்து எழுதலாம். ஆனால் 5 சொற்களுக்கு மேலே வாக்கியம் இருத்தல் வேண்டும். உங்களது கையெழுத்து மிக அழகாக இருக்க வேண்டும். நீங்கள் பலமையாக எழுதுறதை விட கொஞ்சம் வடிவாக இந்த வாக்கியத்தில் உங்களோட கையெழுத்தை பயன்படுத்த வேண்டும். பிள்ளைகள் மற்றது நீங்கள் எழுத்துப்பிழை இல்லாமல் வாக்கியத்தை எழுதுகின்ற பொழுது நீங்கள் மேலதிக தாளில் எழுதி இதில் எழுத்துப்பிழைகள் இருக்கின்றதா, நான் இதுக்குரிய நிறுத்தற்குறிகளை சரியான இடங்களை பிரயோகித்து எழுதியிருக்கிறேன்னா, இவ்வாறான விஷயங்களை நீங்கள் அவதானித்து வாக்கியத்தை எழுதுதல் வேண்டும். இவ்வாறான விஷயங்களை கடைப்பிடித்து இந்த பேப்பருக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து பயப்படாமல் அமைதியாக ஆழமாக வாசித்து உங்களால் எல்லாம் முடியும். நிறைய பயிற்சி எடுத்திருக்கிறீர்கள். எல்லா விடயத்திலேயும் ஆழமாக நிறைய பேப்பர்களை செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் அந்த பேப்பர் நீங்கள் இவ்வளவு காலம் செய்த பேப்பர்களை விட இலகுவான பேப்பராகத்தான் இருக்கும். அதால் நீங்கள் பயப்படக்கூடாது. எவ்வளவு பயிற்சிகள் எவ்வளவு காலம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த ஒரு எக்ஸாமுக்காக இத்தனை பேப்பர்களை செய்திருக்கிறீர்கள். அதால் உங்களுக்கு மனத்தில் துணிவு இருக்க வேணும். பயப்படக்கூடாது. மிக நிதானத்துடன் பரீட்சையை நீங்கள் முகம் கொடுத்து அனைத்து பிள்ளைகளும் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கின்ற மாணவர்களது பெற்றோர்களும் நீங்கள் ஒரு சில நடைமுறைகளை பின்பற்றத்தான் வேண்டும். இன்னும் இருக்கின்றது ஒரு கொஞ்ச நாட்களுக்குள் மாணவர்களை தூர இடங்களுக்கு அழைத்து செல்லுதல், அதாவது தூர பிரயாணங்களுக்கு கூட்டி செல்லுதலை நிறுத்த வேண்டும். ஏன்னா அங்கே இங்கே மாணவர்களை அலக்களிக்க கூடாது. மற்ற மாணவர்களுக்கு பொருத்தமற்ற உணவுகளை கடையிலே இருந்து கொள்வனவு செய்து மாணவர்களுக்கு உடனடி உணவுகளை கொடுக்கக்கூடாது. பொருத்தமற்ற உணவு பழக்கங்கள், ஐஸ்கிரீம் அவ்வாறான உணவு பழக்கங்களை எல்லாம், ஐஸ்கிரீம் மற்றது கடையில் வாங்கி கொடுக்குற ரோல்ஸோ பட்டிஸோ இதுகளை கூட இந்த காலப்பகுதியில் நிறுத்தி வைக்கத்தான் வேணும். ஏனென்று சொன்னால் அந்த உணவு பழக்கத்தால் ஏதேனும் ஒரு சுகையினமுற்றிருந்தால் அந்த பிள்ளை இந்த 3 நாளுக்குள்ளேயே கொஞ்ச நாளுக்குள்ளே சோர்வடைந்து விடும். அந்த பிள்ளை எவ்வளவு கட்டிக்கார பிள்ளையாக இருந்தாலும் அந்த பரீட்சைக்கு முகம் கொடுப்பது சிரமமாக இருக்கும். அந்த வகையில் உணவு பழக்க வழக்கம் பெற்றோர்கள் என்ற வீட்டில் தயாரித்த உணவுகளை கொடுக்க வேண்டும். மாணவர்களை தூர இடத்துக்கு உறவினர்கள் என்ற கொண்டாட்ட நிகழ்வுகள் அப்படி இப்படி என்று சொல்லி மாணவர்களை அலக்களிக்கக்கூடாது. மிக மகிழ்ச்சிகரமான ஒரு மனநிலையில் மாணவர்களை வச்சிருக்க வேண்டும். மாணவர்களுக்கு இவ்வளவு காலமும் கொடுத்த பயிற்சிகள் போதுமானதாக இருக்கு. இனி கடினமான பேப்பர்களை கொடுத்து பயிற்சியில் ஈடுபடுறதோ இல்லாத கடினமான கேள்விகளை கேட்கிறதோ அதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இனி மாணவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வார்த்தைகளைத்தான் கொடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு நீங்கள் அவர்கள பயத்தை
போக்கி அவர்களுக்கு உன்னால் முடியும், நீ பாஸ் பண்ணுவாய், உன்னால் இவ்வளவு பரீட்சைகள் இவ்வளவு பயிற்சிகள் செய்த உங்களுக்கு இந்த பரீட்சை ஒரு புதிய விடயம் இல்லை என்று சொல்லி மாணவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஊட்டி மாணவர்களின் மனநிலையை குழப்பாத வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் சால சிறந்ததாக இருக்கும். அந்த வகையில் மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்ற இந்த காலத்துக்கு முன்னுக்கு மாணவர்களது உளநலம் மிக ஆரோக்கியமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் வைத்திருக்க வேண்டிய தலையாய பொறுப்பு பெற்றோர்கள்ட்ட தான் இருக்குது. அந்த வகையில் பெற்றோர்கள் இவ்வாறான விடயங்களை கடைப்பிடிப்பதன் மூலம் உங்களது பிள்ளைகள் அதி உயர்ந்த சிறந்த பெறுபேற்றுகளை பெறக்கூடிய மாணவர்களாக உருவாகுவார்கள் என்று உருவாகுவார்கள், சிறந்த பெறுபேறை பெற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உங்கள் மத்தியிலும் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன்.